டுடே எங்கள் ஊர் ரெசிபி பார்த்துடலாமா? உங்களுக்கு பார்த்ததுமே தெரிஞ்சிருக்கும். எரிசேரி ரொம்ப சிம்பிளாக குக்கரில் வைக்கிறது பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு கொரகொரப்பான ஒரு பேஸ்ட் மாதிரி ஒன்று தயார் பண்ணணும். அதுக்கு தேங்காய், பச்சை மிளகா, கொஞ்சமாக வெளுத்துள்ளி, கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுட்டு கொஞ்சம் கொரன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. தென் குக்கரில் மத்தங்காய், வன்பயர் ஆல்ரெடி வேக வச்சதுங்க. ஸோ வன்பயர் அதில் கொஞ்சம் உப்பு, மிளகு பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சுருங்க. தென் ஒரு சைடாக பேனில் எண்ணெய் போட்டுட்டு கடுகு, கறிவேப்பிலை, வரமிளகா போட்டுட்டு கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணதும் துருவின தேங்காய் போட்டுக்கோங்க. அதை நல்லா ப்ரௌன் கலரில் வறுத்து எடுத்துக்கோங்க. லைக் கோல்டன் ப்ரௌன் கலர், ஓகேவா? தென் இங்கே ஆல்ரெடி வெந்த பம்கினும் வெண்பயரும் ஆல்ரெடி வெந்திருக்கும். ஸோ அதையும் எடுத்துகிட்டு இங்கே அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பேஸ்ட்டு, அதை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ணிவிடுங்க. தென் கடைசியில் நம்ம வறுத்து வச்ச தேங்காயும் கொட்டி நல்லா வாசனை வருங்க. தென் அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஈஸியாக குக்கரில் வைக்கிற எரிசேரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிள், மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள்.